நமது யூடியூப் ஃபேமிலி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் போர்டுடைய பாட்டம் வியூ. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, போர்டுக்கு சப்ளை கொடுத்தா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இதேமாரி ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லைங்களா, இதை நான் ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் வோல்ட்டு நிற்கும் கம்ப்ளைண்ட் அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு இதை டிஸ்சார்ஜ் பண்ணணும். ரெண்டாவது இந்த b+ வோல்ட் கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டோம். கண்ட்ரோல் வோல்ட் கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். நெக் போர்டில் இருக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டரை டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம அதை செஞ்சுட்டு ஃபால்ட் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெயின் கெப்பாசிட்டியில் கூடிய வோல்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. அடுத்தது கண்ட்ரோல் வோல்ட் டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. b+ வோல்ட்டு இதுவும் டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. அடுத்தது நெக் போர்டில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் இதையும் டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கோல்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ளை கொடுக்காம மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி எங்கெங்கே செக் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வோல்ட்டு உள்ளே கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். மீட்டரை கண்டினியூட்டி மோடில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபியூஸ் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம். ஃபியூஸ் நல்லா இருக்குது, அப்போ எஸ்டிஆர் நமக்கு ஷார்ட் ஆகலை, பிரைமரி ஓகே. அடுத்து செகண்டரி ஷார்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த 110 கெப்பாசிட்டரில் செக் பண்ணாலே போதும். ஓகே, ஷார்ட் இல்லை. ப்ரோவை மாற்றி நம்ம செக் பண்ணிக்கலாம். வேலை காட்டுது, நமக்கு ஷார்ட் இல்லை, இந்த சர்க்யூட் ஓகே. அடுத்தது இந்த கண்ட்ரோல் வோல்ட், இதுலேயும் நமக்கு ஷார்ட் இல்லை, ஏன்னா ரீடிங் காட்டுது இல்லைங்களா. இதுவும் ஓகே. அடுத்தது இந்த கண்ட்ரோல் டயோடு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஃபியூஸ் நல்லா இருக்குது. இந்த b+ எடுக்கிற இடத்துல இந்த ஃபியூஸ் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஃபியூஸ் அது நமக்கு நல்லா இருக்குது, எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. இப்போ நம்ம சப்ளை கொடுத்து செக் பண்ணிக்கலாம். போர்டுக்கு சப்ளை கொடுத்தாச்சு. மீட்டரை DC 600 வச்சுருக்கேன். SMPS வோல்ட்டு பார்த்திங்கன்னா 297 வோல்ட். இந்த வோல்ட்டு ஓகே நமக்கு. ப்ரைமரி வோல்ட் ஓகே. செகண்டரி வோல்ட் எவ்வளோ வருது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். மீட்டரை DC 600 இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது b+ வோல்ட். பார்த்திங்கன்னா 20 வோல்ட் வருது, 19.7 வோல்ட்டு. சர்க்யூட் ஷார்ட் இல்லை, ஆனால் வோல்ட்டு கம்மியாக இருக்குது. ஃப்ரீசெட் போட்டிருந்தா ஃப்ரீசெட் கம்ப்ளைண்ட் வரும், இதில் ஃப்ரீசெட் கிடையாது. இந்த கண்ட்ரோல் வோல்ட்டுக்கு போகக்கூடியதில் 1.8 வோல்ட் வருது, இதுவும் சர்க்யூட் ஷார்ட் இல்லை. வோல்டேஜை செக் பண்ணியாச்சு. சப்ளை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இந்த கெப்பாசிட்டர் இருக்கக்கூடிய வோல்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வோல்ட்டு பெருசாக நிற்காது, ஏன்னா 20 வோல்ட்டு தான் வந்துச்சு இல்லைங்களா, அதனால் பெருசாக நிற்காது. இப்போ மற்ற டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். இது வந்து சாம்சங் பிளானோ. இதோடைய யோக்கோடைய நம்பர் பார்த்திங்கன்னா இது டிவியோடைய மாடல். STR நம்பர் 5Q126
56. அடுத்தது LOT நம்பர். ஏன் இந்த டீட்டெயில் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் STR நம்பர் தெரியல, LOT நம்பர் தெரியல, யோக் நம்பர் தெரியல அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா? அதுக்காக தான் அந்த பதிவு. நேரத்தை வீணாக்குறேன்னு நினைக்க வேணாம். வெர்டிகல் ஐசி LA7841. இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஐசி TDE7266S. அடுத்து ஹெச்அவுட் பார்த்தீங்கன்னா 1803 போடலாம். 1803 தாராளமாக யூஸ் பண்ணலாம். 2499 இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக் போர்டில் வரக்கூடிய ஐசி பார்த்திங்க அப்படின்னா TDA6108JF. இந்த போர்டுடைய மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா AA41-00645A KS1C. இதுதான் இதோடைய மாடல் நம்பர். இதை மாடல் நம்பர்னு சொல்லலாம், PCB சேசிஸ் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அவுட்புட்டில் வோல்டேஜ் கம்மியாக இருக்கிறது அப்படின்றதுனால நாம் செய்ய வேண்டியது SMBSல இருக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டர், இதை தான் ஃபஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம்தான் அடுத்த ஃபால்ட்டுக்குள்ளேயே போகணும். ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த கெப்பாசிட்டர் தான் சேஞ்ச் பண்ணணும். இதோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 33 மைக்ரோஃபேரட் 50 வோல்ட்டு. ஃபஸ்ட்டு இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த ஃபால்ட்டுக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம கைட்டின கெப்பாசிட்டர். நான் ஏன் இதை சேஞ்ச் பண்ண சொன்னேன் அப்படின்னா, இது என்ன வேல்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா 33 இருக்க வேண்டிய இடத்துல 23 தான் இருக்குது. நமக்கு 10 மைக்ரோஃபேரடு கம்மியாக இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய காரணம். நமது நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அது டிக் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்படி இல்லைனா மறக்காமல் அந்த செட்டிங்ஸை மாற்றி விடுங்க. நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கெப்பாசிட்டரை மாற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்ளை கொடுத்துட்டு செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா லைட் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, அவுட்புட் வோல்ட்டு ப்ராப்பராக இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபால்ட் என்ன தான் ரெடி ஆனாலும் அவுட்புட் வோல்ட்டை மெஷர் பண்ணுறது மறக்கக்கூடாது. ஏன்னா வோல்ட்டு ஹையாக இருக்கிற கம்ப்ளைண்ட் வரலாம், இல்லைன்னா லோவாக இருக்கிற கம்ப்ளைண்ட்டும் வரலாம். மல்டிமீட்டர் ப்ரோபு சரியாக படியல, அதனால் நமக்கு வோல்ட் அதிகமாக இருக்க மாதிரி காட்டுருச்சு. பார்த்திங்கன்னா 120.9 வோல்ட்டு கரெக்டான வோல்ட்டு தான், எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இந்த கண்ட்ரோல் வோல்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வோல்ட்டு கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துக்கலாம். 14.7 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. பார்த்திங்கன்னா டிவி ஆன் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் ஃபால்ட்டு. கஷ்டமான ஃபால்ட் எப்பயுமே சிம்பிளாக தான் முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாரி இன்ட்ரெஸ்டான வீடியோவை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். நன்றி.